السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த பிரான்சில் வாழக்கூடிய இலங்கையை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாய்ஸ் கிளிப்பை வைக்கிறதுக்கான காரணம் உங்களை எல்லோருக்கும் தெரியும். பிரான்ஸில் மஸ்ஜித் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல வருட காலங்களாக அயராது யூஎஃப்பி சகோதரர்களும் ஏனையவர்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. மஸ்ஜிதுடைய தேவை எவ்வளவுக்கு அங்கே தேவைங்கிறத நான் உங்களோட பல ரமலான்களை பல பெருநாட்களை கழித்தவன் என்ற வகையில் கிட்டத்தட்ட 13 வருட காலங்களாக உங்களோட பெருநாள்களை நான் கழித்திருக்கிறேன். அந்த வகையில் மஸ்ஜிதுடைய தேவை எவ்வளவுக்கு இருக்குதுங்கிறத நான் நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன். நீங்களும் அறிந்து வைத்திருக்கிறீங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. பல சபையிலிருந்து அவசரமாக மஸ்ஜித் வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றா ஒவ்வொரு ரமதானுடைய காலங்களையும் இந்த யூஎஃப்பி சகோதரர்கள் படக்கூடிய கஷ்டங்களை, ஏனையவர்களும் படக்கூடிய கஷ்டங்களை நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். ரமதானுக்கு முன்னாலே சில இடங்கள் கிடைக்காது, கடைசி கட்டங்கள்லாம் கிடைக்கும். சிலர் தருவார்கள், பிற இடையில கேட்டுருவார்கள். அந்த இடங்களை எடுத்து துப்புரவு செய்ய வேண்டும், தொழுகிறதுக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், கஞ்சி காய்ச்சின சட்டி பானையெல்லாம் கொண்டு வர வேண்டும். சில இடங்களில் வாரத்துக்கு ஒரு நாள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். திரும்ப இரவிக்கு தொழுகைக்காக அந்த இடத்தை தயார் செய்ய வேண்டும், தராவி தொழுகிறதுக்கு. இதே போல பெருநாளுடைய சாப்பாட்டுக்கு சட்டி பானைகள் எடுக்கிறதும் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு சிரமத்தை அங்கே இருக்கக்கூடியவர்கள், விசேஷமாக யூஎஃப்பி சகோதரர்கள் கஷ்டப்பட்டதை பார்த்துருக்கோம். இது நீடிக்கக்கூடாது. இதுக்காக மஸ்ஜித் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல உலமாக்களும் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தினா இதில் நன்மைகளை நான் சொல்ல வேண்டிய தேவையில் எல்லோரும் வழங்கி வைத்திருக்கிறீங்க. சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை அல்லாஹ் உங்களுக்கு தருவோம். இதெல்லாம் விளங்கி நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாக்களிச்சிங்க, மஸ்ஜித் எடுக்கணும், நாங்கள் அதுக்கு உதவி செய்வோம், நாங்கள் பணத்தால் இவ்வளோ தருவோம், 1500 யூரோ, 3000 யூரோ, 4000 யூரோ இவ்வாறு சொல்லி நீங்கள் பொறுப்படுத்தீங்க. அந்த வாக்கு கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய காலம் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒரு இடம் ஒன்று எடுத்திருக்கிறாங்க, இடம் ஒன்றை பார்த்துருக்குறாங்க. அதுக்கு 10% பணங்களை கொடுத்து அதை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் 35,000 யூரோ தருவதாக, அதுக்கு கட்டுவதாக வாக்களித்து சைன் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த வாக்கெல்லாம் நிறைவேற்றணும். அதனால் நீங்கள் கொடுத்த வாக்குகளை சரியாக நிறைவேற்றினா தான் இதை சாதிக்க முடியும். ஒரு முஃமினுடைய சிஃபத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுதோ வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். முஃமின்கள் சூரா முஃமின் அல்லாஹ் சொல்லும்போது முஃமின்களுடைய சிஃபத்து தான் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள், அமானிதங்களை பாதுகாப்பாங்க, வாக்குறுதிகள் நிறைவேற்றுவாங்க. இது முஃமினுடைய பண்பு. வாக்குறுதிக்கு மாறு செய்கிறது யாருடைய பண்பை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதனால நீங்கள் வாக்களித்த வாக்குறுதி அவசரமாக கொடுத்து உதவுங்க, முன்வாருங்க. இந்த ஒரு வாரம் 30,000 யூரோ கட்ட வேண்டியிருக்கு. இருக்கிறத பணத்தை 4 வாரத்துக்கு கொடுத்துட்டாங்க, மீதம் இருக்கக்கூடியதை கட்டி முடிக்கணும். அதனால கொடுத்த வாக்குறுதி அவசரமாக கொடுத்தோ உங்களோட இது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கொடுக்கல மேல் மிச்சமாக. அப்போ இருந்த நிலைமை வச்சு இப்போ அல்ஹம்துலில்லாஹ் சிலருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான், சில நிலைமைகளை எல்லாம் உண்டாக்கி தந்திருக்கிறான். அதனால முன்வாருங்க. சில உங்களால் முடியாது, உங்களுக்கு தெரிஞ்சவர்களிடம் சொல்லி சரி நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு மேல் மிச்சமாக எடுத்து கொடுத்து இந்த மஸ்ஜித் அவசரமாக வாங்குறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் சில பெண்மணிகளுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அவர்களும் முன் வந்து அவர்களுடைய கழுத்தில் இருந்த நெக்லஸ் செயின்களை கொடுத்துருக்கிறா, இதை விற்று நீங்கள் மஸ்ஜிதுக்கு எடுங்க. ஒரு பெண்மணி அவரை காப்பு கொடுத்து அனுப்பியிருக்கிறா, கணவன்ட்ட இதை விற்று நீங்கள் மஸ்ஜிதுக்கு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. இன்னும் ஒரு பெண்மணி 2 காப்பை தருவதாக வாக்களிச்சிருக்கிறா. அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் ரஹ்மத் செய்யணும். அல்லாஹ் அவர்களுக்கு மேலான கிருபை. யார் யாருக்கு ஒத்துழைத்தார்களோ வாக்களித்தார்களோ அனைவர்களுக்கு அல்லாஹ் மேலான அருள் புரிவான் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அவசரமாக வந்து இவைகளை கொடுங்க. ஏனெண்டா இது நாங்கள் எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு செய்ய வேண்டிய ஆகப்பெரிய ஒரு உதவி. இல்லை நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாளைக்கு அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லணும். மஸ்ஜிதை பேசா வச்சு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணியை ஆரம்பித்தாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே வீட்டை பற்றி ஃபிக்ர் பண்ணல, மஸ்ஜிதை பற்றி ஃபிக்ர் பண்ணாங்க. ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு ஒரு மஸ்ஜித் இருக்கணும். அங்கே அந்த மஸ்ஜிது மூலமாகத்தான் தீனுடைய ஹிதுமத்துகள் எல்லாம் நடைபெறும். அந்த நேரத்தில் மஸ்ஜிதோட தொடர்பு உண்டாகும். சுப்ஹானல்லாஹ். அதனால இந்த ஏற்பாடுகளை செய்யுங்க, அல்லாஹ் கிருபை செய்வான். முன்வாருங்க, தாமதிக்காங்க. நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்க. ஏனையவர்களுக்கு இந்த செய்திகளை சொல்லி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, ஸ்ரீலங்கா இலங்கையை சேர்ந்த சகோதரர்கள் இன்னும் வெளிநாடுகளில் உள்நாட்டிலையும் இருக்கிறீங்க, வெளிநாடுகளிலையும் இருக்கிறீங்க, அனைவர்கள் முன்வந்து அவசரமாக இந்த 6 மாத கால இடைவெளிக்குள்ள அவங்க பணத்தை முழுமையாக கொடுத்து முடிக்கணும். இதுக்கு உதவி செய்யுங்க. அல்லாஹ் அவங்கள வீணாக்க மாட்டான். அவங்களோட பணத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அவங்களோட ஆயுள் அல்லாஹ் நீளமாக்கி வைப்பான். உங்களோட ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவான். உங்களோட நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். ஆக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவசரமாக இந்த மேலான பணிக்கு உதவி செய்யக்கூடிய
நல்லவர்களோட கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரும் சேர்த்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.